எனக்கு விழுதுன்னு நீங்க தான் சொல்ற. எனக்கு எம்ஜிஆர் காலத்து இருக்காங்கன்னா அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்க இருக்கு, இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு, அவர் உருவாக்கின கொடி இருக்கு. என்னங்க இவர எல்லாம் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியாரை பற்றி ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாபத்தில் அவர் போறான்னா போலாமா? ஏங்க எனக்கு எந்த கட்சி வேணாயா, எந்த பதவி வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அவன் தான் மனுஷன், அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம் அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. எல்லாரும் நீ வாட்டுக்கு விழுது அது இதுன்னு நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான், இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க. இன்னைக்கு கூட ஒரு புள்ளி விவரத்தை போட்டு விட்டுங்க. இதெல்லாம் புள்ளி விவரங்கள்லாம் நிக்குமா? என்னங்க நீங்க நாட்டுல மக்கள் தாங்க எஜமான், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும்.